ஐபிஎல் நடக்கும்போதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் ஒருத்தன் வந்து மச்சான் இன்னைக்கு ஒரு 40 ரூபா கூட்டுறான், நாளைக்கு நான் 1 கோடி ரூபா திரும்பி தரேன் அப்படின்னு ட்ரீம் 11 அப்படிங்கிற ஒரு ஆப்போட தைரியத்தில் வந்து இந்த மாதிரி நம்மள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பேன் ஆக போகுது. அதாவது ட்ரீம் 11, மை சர்க்கிள் 11 இந்த மாதிரியான பல சூதாட்ட ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து பேன் ஆக போகுது. அதுக்கு காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு தான். ஆக்சுவலி ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் அப்படிங்கிறது வந்து 2 ஹவுஸ்லையுமே பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போகிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. இந்த கையெழுத்து அவங்களும் போட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் 11 எல்லாமே இந்தியாவில் வந்து பேன் ஆக போகுது. சரி, இந்த ட்ரீம் 11 பேன் ஆகுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா இது பிசிசிஐக்கு இப்போ ஒரு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. பிசிசிஐயோட ஜெர்சி ஸ்பான்சராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீம் 11 தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஐபிஎல்ல வந்து ஃபேண்டசி பார்ட்னர், இப்போ பிசிசிஐ நடத்துகிற நிறைய டோர்னமெண்ட்ஸு, அப்புறம் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸு அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் கோட் அப்படிங்கிற ட்ரீம் 11உடைய ப்ராட்காஸ்டிங் சைட் தான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய தலைவலியை வந்துட்டு இந்த ஒரு பில் வந்து பிசிசிஐக்கு கொடுத்துருக்கு. பொதுவாகவே வந்து பிசிசிஐக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னங்கிறது கிரிக்கெட் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். 2001 இந்த சாபங்கிறது வந்து பிசிசிஐ மேலே எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து 2001 இந்தியாவுக்கு சகாரா அப்படிங்கிற ஒரு ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2013 வரைக்கும் இந்தியன் பிசிசிஐக்கு வந்துட்டு ஜெர்சி ஸ்பான்சராக இருக்காங்க இந்தியன் டீமுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாக்கி அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் என்தூசியாசம்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்படி இருக்கவங்க 2013 ஒரு லீகலாக ஒரு கிரைசிஸில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லையும் மாட்டிக்கிறாங்க, லீகல் கிரைசிஸ்லையும் மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டதுனால அவங்க பேங்க்ரப்சி அறிவிக்கிற வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ஸ்பான்சர்லேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார் இந்தியா வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்துட்டு அவங்க வந்து எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கும்போது அந்த டைம் தான் வந்து சரியான டைம். என்னன்னா பிசிசிஐயில் வந்து ஒரு நியூஜன் எராங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்ஸாக இருந்த ஒரு டைம் பீரியடு. அப்போ வந்து ஸ்டார் தான் வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வாங்குறாங்க. என்ன மாதிரியான ஸ்டார்ஸ்னா எம்எஸ் தோனி, கோலி, ரோஹித் சர்மா இப்படி வந்து ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதில் ஸ்பான்சராக அவங்க உள்ளே வந்தாங்க. அப்படி வரும்போது ஸ்டார் வந்து அப்படியே வால்ட் டிஸ்னியை வந்து வாங்கிட்டாங்க. அந்த வால்ட் டிஸ்னி வாங்கினப்போ நிறைய கமிஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகிறதுனால திரும்பி ஸ்டாரால் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாமல் அவங்களும் அங்கேருந்து விலகுறாங்க. இப்படி விலகினதுக்கு அப்புறமா சரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டவுன் டைம் பீரியடு ஓப்போ திரும்பி உள்ளே வராங்க. சைனீஸ் கம்பெனி நல்லா டெவலப் ஆகலாம். இங்கே கிரிக்கெட்டுங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு பூமிங்கான விஷயமா எப்போதுமே இருக்கும். அதனால் நம்ம உள்ளே வரலான்னு சொல்லி பிசிசிஐ கூட கான்ட்ராக்ட் போட்டு ஒரு ஸ்பான்சராக அவங்க உள்ளே வராங்க. பட் ஆனால் லாக்டவுன் டைம்ங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு புவர் ரிட்டனாக கிடச்சிருக்கு. அந்த புவர் ரிட்டனை கருதி கிட்டத்தட்ட அவங்க இந்த ஸ்பான்சர்ஷிப்காக 1079 கோடி வந்து கொடுத்து உள்ளே வந்தாங்களாம். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த புவர் ரிட்டர்ன் இருக்கிறதுனால அவங்களுமே இந்த ஸ்பான்சர்லேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்போ ஒரு காட்டு தீயாக பரவிட்டு இருந்தது தான் வந்து பைஜூஸ் அப்படிங்கிற ஒரு எட்டெக் கம்பெனி. அந்த எட்டெக் கம்பெனி எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைங்களுக்கும் படிக்க வைக்கிறது, போகிறது வருதுன்னு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பைஜூஸ்க்கு வந்து ஷாருக் கான் தான் வந்து அம்பாசிடராகவே இருந்தார். சரி, ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. டப்புன்னு வளர்ந்து முன்னேறி எங்கேயோ போய் நின்றுட்டாங்க. அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் பிசிசிஐயோட ஸ்பான்சராக வந்தாங்க. ஸ்பான்சராக வந்த நேரமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் எழப்பட்டுச்சு. அதே போல் அவங்க வந்து பில் பேமெண்ட் எல்லாமே ரொம்ப டிலேவாக பண்ணுறாங்க. மக்கள் மத்தியிலும் அவங்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க எஜுகேஷனை வச்சு, குழந்தைகளை வச்சு அப்படின்லாம் நிறைய நியூஸ்கள் பரவ அண்ட் வந்து அந்த கம்பெனி அப்படியே கொஞ்சமாக டவுன்ஃபாலுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கிட்டத்தட்ட பேங்க்ரப்சி அறிவிக்கிற நிலைமையில் அவங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால் பைஜூஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர்ஷிப்லேருந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா யாரா உள்ள வருவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரீம் 11 அப்படிங்கிற இந்த சூதாட்ட கம்பெனி தான் உள்ள வந்தாங்க. நான் சூதாட்ட கம்பெனி அப்படின்னு சொல்றேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டு ஆர் லக் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல தான் வந்து அவங்கலாம் வெளில சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிலாம் வந்து உள்ள வருது. அவங்க அது மட்டும் பண்ணாம ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் நிறைய டோர்னமெண்ட்ஸ், அதாவது பிசிசிஐ மூலமா உள்ள வந்தாலும் அவங்க எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்பான்சர்ஸாக உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு, பேஸ்கெட் பால் வரைக்கும் இப்போ அவங்க வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா நடக்கிற கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் முதற்கொண்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணுற நிலைமைக்கு இப்போ இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ப்ரொமோஷன் பில் வருது. இந்த பில் வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கடுப்பாகி தான் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கதாகவும் சொல்லப்படுது. எது என்னவோ பிசிசிஐக்கும் ஸ்பான்சர்ஸ்க்குமான இந்த கதைங்கிறது இப்போ வரைக்கும் முடிய மாட்டேங்குது. எல்லாருமே அதாவது சோஷியல் மீடியாக்களில் வந்து ஒவ்வொரு ரூமாக போய் ஒருத்தர் கொல்லுட்டு வர மாதிரியான ஒரு மீம் இருக்கும்ல, அதை போட்டு பிசிசிஐ போட்டு
சொல்லிட்டு இப்படி நிறைய மீம்ஸ்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. அடுத்து இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இதில் ஹைலைட்டு அடுத்த மாதம் ஏசியா கப் விளையாடுறதுக்காக இந்தியா போகுது. பட் ஆனால் ஸ்பான்சர் இல்லாமல் தான் இந்தியா உள்ளே போக போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த சான்ஸை வந்து நிறைய டைகூன்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தான் தோணுது. பட் ஆனால் என்ன விலைக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறதா மேட்ரு.